guys, நம்ம இப்போ அடுத்த சிட்டியான ஜோத்பூருக்கு வந்துட்டோம். ஸோ என்னடா ஜோத்பூர்னு சொல்கிற, சுற்றி கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது ஒரு ப்ளூ சிட்டின்னு சொல்லுவாங்களே, என்ன கதை வருதே அப்படின்னு கேட்குறீங்களா? செம்மையாக இருக்குது. இந்த ப்ளூ வால் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பெயிண்டிங்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போனாலே இந்த சிட்டியில் இருக்க மொத்த இடத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். காய்ஸ், நம்ம இப்போ அடுத்த சிட்டியான ஜோத்பூருக்கு வந்துட்டோம். ஸோ என்னடா ஜோத்பூர்னு சொல்கிற, சுற்றி கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது ஒரு ப்ளூ சிட்டின்னு சொல்லுவாங்களே, என்ன கதை விடுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் கதைலாம் விடலைங்க, நான் அப்போ அந்த ப்ளூ சிட்டியை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஹாஸ்டலில் ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்துட்டேன். ஸோ காமன் ரூமில் தூங்கி எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் அந்த ப்ளூ சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கேன். ஒன் திங் வெயிட் பண்ணுங்க, நான் மேப் பார்த்துட்டு வந்துடுறேன். நேற்று பஸ் ஏர் போனேன் இல்லையா, செம்ம ட்விஸ்ட் ஆகிடுச்சுங்க. அவங்க கொடுத்துருக்கிற லொக்கேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அவங்களுடைய ட்ராவல்ஸோடைய லொக்கேஷன் வேறு ஒரு இடத்துல இருக்குது, அவன் பஸ்ஸு நிப்பாட்டின இடம் வேறு ஒரு இடத்துல இருக்குது. மொத்தத்தில் செம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஒரு புது சிட்டியில் தெரியாத லாங்குவேஜ் வேறு, எப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எனக்கு அப்படியே தலையை சுற்றிருச்சு. ஒருவேளை நான் ஃப்ராடாக இருப்பாங்களோன்னு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா தான் சரி ஓகே, சரி அந்த ஸ்டாப்பில் பஸ் இல்லைன்னொடனே சரி அந்த ட்ராவல்ஸ் பக்கத்தில் அங்கே போயிடலாம், அங்கே போனால் கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லி நம்பி போனேன். பட் அங்கே ட்ராவல்ஸ் இருக்க இடத்துல அது க்ளோஸ்டாக தான் இருந்தது, என்னால் பார்க்க போட முடியல. அப்புறம் தான் டிரைவருக்கு கால் பண்ணி எங்கேயா இருக்க, விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது நான் சொல்கிறது அவனுக்கு புரியல, அவன் சொல்கிறது எனக்கு புரியல, செம காமெடியாக இருந்தது. ஃபைனலாக சரி எந்த ரோட்டில் இருக்குன்னு சொல்லுன்னு ஒரு வழியை கேட்டு, அந்த ரோட்டு நேமை கேட்டு, அதை ஒரு பேட்ரோலில் இருக்க போலீஸ்கிட்ட சொல்லி ஃபைனலாக அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஒரு வழியாக ஏறிட்டேன். மிஸ் பண்ணா யோசிச்சு பாருங்கள், நான் எங்கள் புக் பண்ண எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிரும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஐயோ சரி, நான் ஒரு நைட் தான் எங்கள் ஜோத்பூரில் புக் பண்ணியிருக்கேன். ஐ கெஸ் எனக்கு அந்த ப்ளூ சிட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதை பார்த்துட்டு வேறு ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன், போக முடிஞ்சால் கண்டிப்பாக போகலாம். அண்ட் நிறைய ரெஃபரன்ஸ் ஆஸ் வெல் நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணணும். ஆனால் எங்கள் கொஞ்சம் எல்லாம் வியர்டாக பார்க்குறாங்க, யாரும் பார்த்து இப்படி உருன்னு பார்க்குறாங்க. உதயபூரில் அந்த மாதிரி இல்லைங்க, எல்லாம் ஒரு ஸ்மைல் ஃபேஸோடையே இருந்தாங்க, அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே எல்லாம் அப்படியே பயங்கர உருன்னு பார்க்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே சி பார்ப்போம். ஓகேங்க, நான் வந்து யூனிவர்சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். வர வழியில் ஃபோட்டோடைய அவுட்லுக் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது, லைட்டிங் நல்லா இருந்ததுனால அங்கே ஒரு 2 ஆர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், ப்ளூ சிட்டி பக்கத்தில். வாங்க நம்ம போய் பார்த்து அது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
இந்த சிட்டியில் வந்து இந்த மாதிரி ப்ளூ வால்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே அப்படி இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்குது. பட் அதில் ஒரு சில லொக்கேஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்குதுல்ல. ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி ரொம்ப பாப்புலராக இருக்குது போல். ஓகே, நான் இது நெட்டில் பார்த்தேன், அதான் இங்கே கரெக்டாக வந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதுங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வாட்டர் கலருக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காதே. அங்கே ஆப்போசிட்டில் எந்த பக்கம் இருக்குது? ஓகே, மற்றபடி லொக்கேஷன்லாம் செம்ம லொக்கேஷன். இதை பின் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து இங்கே வர முடியுமான்னு பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இட்ஸ் ஓகே.